Put your all excuses aside and remember this, you are capable. Zig-Ziglar. உங்கள் சாக்கு போக்கெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் முடியும், உங்களுக்கு இதை செய்வதற்கு திறன் உண்டு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது verb tense, past simple tense. அதாவது இந்த கிளாஸில் நம்ம வந்து டென்ஸில் past simple tense அல்லது simple past tense இதை வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணலாம், அதோடைய ஃபார்ம் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, இதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பேசணும் அப்படின்னா டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில். இந்த டென்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆக போகுது அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், past simple tense. Teaching the English past simple verb tense to students is rather straightforward after you have taught the present simple. அதாவது present simple சொல்லி கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த past simple நம்ம நேரடியாகவே சொல்லிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு டைம் டேபிள், நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட், இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். இதை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்க, the key to teach the past simple effectively is making it clear from the beginning that the past simple is used when something begins and ends in the past. இப்போ நம்ம பாஸ்ட் சிம்பிளை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் எப்போ நம்ம அந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆக்ஷன் வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிட்ருக்கோம், அப்போ ஆரம்பித்து அப்போவே நடந்து முடிஞ்சிட்ருக்கோம். அந்த ஆக்ஷனுக்கும் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலத்திற்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். பாருங்க, past simple tense indicates an action that took place before the current moment and that has no real connection with the current time. இப்போ கரண்ட் மொமெண்ட், கரண்ட் டைம் அப்படின்றது நவ், இப்போ இல்லையா? இந்த பாஸ்ட் ஆக்ஷன் வந்து இந்த நவ் அப்படின்ற தற்போதைய நிகழ்காலத்திற்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஆக்ஷனுக்கும் இந்த நவ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கும் இப்போ நிகழ்விற்கும் நிகழ்காலத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லாமல் ஒரு டைமுக்கு முன்னாடி, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு ஒரு ஆக்ஷன் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த டைம் லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், he walked to school. he walked to school. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற verb வந்து walked. The action took place in the past, is finished and is completely unrelated to the present. இதில் வந்து walked அப்படின்ற ஆக்ஷன் தான் நடந்திருக்குது, அந்த ஆக்ஷனை இவர் தான் பண்ணாரு. இதுதான் நம்ம ப்ரெசன்ட், நான் பேசிக்கொண்டிருக்கிறது இதுதான் ப்ரெசன்ட் டைம். இந்த ஆக்ஷன் வந்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த ப்ரெசன்ட் டைமுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு. அவர் பள்ளிக்கு நடந்து சென்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவர் ஏதோ ஒரு நேரத்தில் பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு நடந்து போனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடந்து போனார் அப்படின்ற ஆக்ஷன் வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கும் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ப்ரெசண்ட்டுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதனால் அந்த ஆக்ஷனுக்கு நம்ம வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், the parrot flew to my house. அந்த கிளி என்னுடைய வீட்டிற்கு பறந்தது. கிளி என்னுடைய வீட்டிற்கு பறந்து சென்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கே flew அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, ப்ரெசன்ட் அப்படின்றது நவ். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நேரத்தில் அந்த பேரட் வந்து என்னுடைய வீட்டிற்கு பறந்து சென்றது, நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த ஆக்ஷன். நடந்து முடிஞ்ச இந்த ஆக்ஷனுக்கும் இந்த ப்ரெசண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை.
முதல்ல சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண வேர்பை பாருங்க, walked. ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது flew. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the tiger ran away an hour ago. புலி 1 மணி நேரத்திற்கு முன்பே ஓடிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ran அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். Any clause or sentence that contains the word ago needs a past verb. இதில் நம்ம ago அப்படின்னு சொல்கிறோம். 1 மணி நேரத்திற்கு முன்பே அப்படின்னு சொல்லும்போது நம்ம agoன்றதை யூஸ் பண்ணுவோம். இந்த ago அப்படின்றது பாஸ்ட், கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ago அப்படின்றது இந்த சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே பாஸ்ட் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். 1 மணி நேரத்திற்கு முன்பே, ப்ரெசண்ட்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டைகர் வந்து ஓடிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஆக்ஷனுக்கும் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த ப்ரெசண்ட்டுக்கும் நிகழ்காலத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அந்த மாதிரி நிகழ்வுகளை பற்றி பேசும்பொழுது நம்ம வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது verb forms. இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்க்கு verb form எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல நம்ம இந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, verb இருக்கும், அது கூட ed சேர்ப்போம். இங்கே walk அப்படின்றது verb, நம்ம அது கூட ed சேர்த்துட்டோம். அப்போ இந்த walked அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக மாறிடுச்சு. இந்த walked அப்படின்ற ஆக்ஷன் ப்ரெசண்ட்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அதனால நம்ம walked அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். However, as always, students just have to memorize the past form of irregular verbs. இந்த பாஸ்ட் ஃபார்மில் வந்து irregular verbsன்னு சிலது இருக்குது. walk அப்படின்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு, அது கூட நம்ம ed சேர்த்துட்டோம்னா walked ஆகிடும். அடுத்தது jump அப்படின்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு, அது கூட ed சேர்த்துட்டோம்னா jumpedன்னு ஆகிடும். jumped, walked இது எல்லாமே பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து சாதாரண வேர்ப்ஸ், இது ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில வேர்ப்ஸ் வந்து irregular verbsன்னு இருக்கு. பாருங்க, இங்கே flew, பேரட் வந்து என் வீட்டிற்கு பறந்து சென்றது அப்படின்னு சொல்லும்பொழுது ஃப்ளூன்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளூவோடைய பேஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளை. நம்ம இந்த ஃப்ளை கூட ed அப்படின்றத சேர்த்து பாஸ்ட் டென்ஸை உருவாக்கக்கூடாது, அப்போ அது தப்பு. நம்ம ஃப்ளை அதோடைய பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஃப்ளூ, மாறி வருது பாருங்க. இதை தான் நம்ம வந்து irregular verb அப்படின்னு சொல்லுவோம். ed சேர்க்கறது ரெகுலர் வேர்பு பாஸ்ட் டென்ஸில், ed சேர்க்காம வேர்டு மாற்றி மாற்றி வரும் மூணுத்துலேயுமே, அதை வந்து நம்ம irregular verb அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக பாருங்க, ran அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணோம். இந்த டைகர் ran to my house அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதோடைய பேஸ் ஃபார்ம் வந்து ரன், அது கூட நம்ம ed சேர்க்காம அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ranன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த 3 ஃபார்மும் மாறி மாறி வந்துச்சு, அல்லது ஏதாவது 2 ஃபார்ம் மாறி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம irregular verbsன்னு சொல்லுவோம். இந்த பாஸ்ட் டென்ஸில் அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். irregular verbs, ரெகுலர் வேர்ப்ஸை வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுப்போம் இல்லையா, ஏன்னா அது கூட நம்ம ed சேர்த்தாவே போதும், வேறு எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த irregular verbsை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், அடிக்கடி யூஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வந்து அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாஸ்ட் சிம்பிளில் என்ன பேசிக் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆக்ஷனுக்கும் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலத்திற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஆக்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம பேசணுன்னாக்கா நம்ம வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.